ஹாய் நண்பர்களே, மகாபாரதம் கதையை பார்க்குற எல்லாருக்கும் என் அன்பான வணக்கம். நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி கங்கை மைந்தர் பீஷ்மரும் பரசுராமனும் சண்டை போடுறாங்க. இப்போவும் அந்த சண்டை தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. அந்த இடத்துக்கு கங்கையின் தாய் வராங்க. போராட்டம் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டுருக்கு. பக்கத்தில் அம்பை இருக்கா. பீஷ்மர் வின் பண்ணுற மாதிரி வராரு. பரசுராமன் பரசுன்னு சொல்லி கையில் எடுக்கிறாரு. ஒரு பக்கத்தில் பீஷ்மர் பிரம்மாஸ்திரத்தை கையில் எடுக்கிறாரு. அதனால் கங்காதேவி பயப்படுறாங்க. பீஷ்மரோட பிரம்மாஸ்திரமும் பரசுராமரோட பரசும் மோதிச்சுன்னா உலகம் அழிஞ்சிரும் அப்படின்னு பயப்படுறாங்க. கங்காதேவி மகாதேவனை நினச்சி வேண்டுறாங்க. அந்த நேரம் 2 ஆயுதமும் மோத போகும் நேரத்தில் மகாதேவன் வராரு. மகாதேவனை பார்த்த உடனே எல்லாரும் வணங்குறாங்க. மகாதேவன் சொல்கிறாரு, பீஷ்மன் தவ புதல்வன் ஆவான், அவ்வளவு சீக்கிரம் பீஷ்மனை அழிக்க முடியாது. உடனே அம்பை சொல்கிறா, எனக்கு என்ன நியாயம் கிடைக்கல, நீங்கள் எப்படி இந்த சண்டையை நிப்பாட்டுவீங்க? எனக்கு பரசுராமன் வாக்கு கொடுத்துருக்காரு, நியாயம் வாங்கித்தாரேன்னு. எனக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் இந்த சண்டை நடந்துக்கிட்டே தான் இருக்கும். பீஷ்மனோட அழிவுக்கு நான் காரணமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு மகாதேவர் சொல்கிறாரு, உனக்கு பரசுராமன் வாக்களிச்சிருக்காரு, அதனால் அது கண்டிப்பாக நடக்கும். ஆனால் இந்த ஜென்மத்தில் நடக்காது, அடுத்த ஜென்மத்தில் நடக்கும். இப்போ இறப்பு வேணான்னு சொல்கிற பீஷ்மன் அப்போ உன் கையால் சாகணும்னு ஆசைப்படுவான். இன்னைக்குள்ள உன் ஆசை அன்னைக்கு நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு மகாதேவர் போயிடுறாரு. அம்பை சொல்கிறா, எனக்கு வாழ்கிற ஆசையெல்லாம் இல்லை, இன்னொரு பிறவி நான் எடுப்பேன். பீஷ்மர் சொல்கிறாரு, அது வரைக்கும் அமைதியாயிரு அம்பையே, நான் உனக்கு வாக்கு தாரேன். அப்படி ஒரு நாள் வரும்போது என் ஆயுதத்தெல்லாம் தியாகம் பண்ணி உனக்கு நான் உதவுவேன். எனக்கு உன் உதவி தேவையில்லை. அடுத்த ஜென்மம் எடுக்கும்போது உன்னை சாகடிக்கணுன்ற ஆசையில் தான் நான் பிறப்பேன். எந்த அஸ்தினாபுரத்திற்காக என் வாழ்க்கையை நான் இழந்தனோ அந்த அஸ்தினாபுரம் உனக்கு நிம்மதியே இல்லாமல் பண்ணும். உனக்கு சாவே இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு நீ ஆணவத்தோடு இருக்க, அந்த ஆணவத்தை அன்னைக்கு அடக்கி காட்டுவேன். 25 ஆண்டுகள் கழித்து காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கண்ணுக்கு தெரிய வர்றது பாஞ்சால நாடு. பாஞ்சாலத்தில் அம்பை மறுபிறவி எடுத்திருக்க மாதிரி காட்டுறாங்க. பாஞ்சால அரசர் பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பீஷ்மரோட உயிர் எடுக்க போகிறது ஒரு பெண் தான், அதனால தான் பெண் பிறக்கணும்னு சொல்லி நான் தவமாக இருந்துட்டு இருந்தேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சால அரசர் அந்த குழந்தைய கையில் எடுக்கிறாரு. எடுத்து இந்த குழந்தை தான் பீஷ்மனை பழிவாங்க போகிறார், அதனால் இவளோட பெயர் சிகண்டி அப்படிங்கிறாரு. பாஞ்சால அரசர் ராஜகுருவை வர வைக்கிறாரு. இந்த பிறவியின் ரகசியம் என்னன்னு கேட்குறாரு. ராஜகுரு மெதுவாக சொல்கிறாரு, போராட்ட வாழ்க்கை தான் இது. இந்த பிள்ளைக்கு வெற்றி என்றால் அது போராடி தான் கிடைக்கும். இதை கேட்ட பாஞ்சால அரசர் சொல்கிறாரு, நான் இந்த குழந்தையோட மனசுக்குள்ளே பீஷ்மரை பற்றிய விரோதத்தை வளர்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரம் காந்தாரன்ற ஒரு அழகான நாட்டை காட்டுறாங்க. ஒரு பெரிய அரண்மனையை காட்டுறாங்க. அதில் ஒரு இளவரசி தூங்கிட்டு இருக்காங்க. அந்த அரண்மனையில் உள்ள எல்லா விளக்குகளும் திடீர்னு அணையுது காற்றுல. தூங்கிட்டு இருந்த இளவரசி திடீர்னு எந்திரிச்சு கத்துறாங்க, யார் அங்கே அப்படின்னு. இளவரசி இருக்கிற இடம் முழுசாக இருட்டாக இருக்குது. உடனே அவங்க பயப்படுறாங்க. பணிப்பெண்கள் சொல்கிறாங்க, இளவரசி நாங்கள் இங்கே தான் இருக்கோம், காற்று வேகமாக அடித்ததால தான் எல்லா விளக்கும் அணைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பணிப்பெண்களுக்கெல்லாம் தலைவி இருப்பாங்கள்ல, அவங்க சொல்லுவாங்க, ராணி இருட்டை பார்த்தா பயப்படுவாங்கன்னு தெரியாதா, அதனால் பணிப்பெண்களுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், ராத்திரி முழுக்க பணிப்பெண்கள் இரு கைகளிலும் விளக்க தூக்கிக்கிட்டு நிற்கணும் அப்படின்னு சொல்லி கட்டளை போடுறா. அதனால் அரண்மனை முழுக்க விளக்கேற்றுறாங்க. பணிப்பெண்கள் தலைவி சொல்கிறா, இப்போ விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு, நீங்கள் தூங்குங்கன்னு சொல்லிட்டு போகிறா. அடுத்த நாள் காலையில் காந்தார் நாட்டோட அரசரை காட்டுறாங்க. ஒரு பெரிய சேனையை கொண்ட ராஜ்யம் தான் ஆண்டவராக இருக்கணும், செல்வ செழிப்பில் திளைக்கும் ஒரு அழகான தேசமாக இருக்கணும், அப்படி ஒரு ராஜ்யத்தில் தான் என் மகளுக்கு திருமணம் நடக்கணும் குருதேவா. காந்தாரத்தோட மகாராணி சொல்கிறாங்க, என் மகள் அழகு ஓவியம், மகாதேவன் என் மகளுக்கு 100 புத்திர பாக்கியத்தை கொடுத்துருக்காருன்னு பெருமை. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சேனாதிபதி வராரு. காந்தாரத்தின் மீது போர் தொடுத்து வந்திருக்காங்க, அது ஒரு பெரிய சேனை அப்படின்னு பதட்டமாக சொல்கிறாரு. உடனே காந்தார நாட்டு அரசரும் சேனாதிபதியும் சேர்ந்து ஒரு பெரிய படையை திரட்டுறாங்க. போருக்கு தயார் செய்கிறாங்க. காந்தாரத்தோட அரண்மனை வாசக்கதவுகள்லாம் அடைக்கிறாங்க. ஏன்னா போருக்கு வந்தவங்க அரண்மனைக்குள்ளே வந்துடக்கூடாது இல்லையா, அதனால். அதே நேரம் மறுபடியும் ஒரு தூதுவன் வாரான். சொல்கிறான், ஒரு பெரிய சேனை நம்மை நோக்கி வருது, பார்க்குற தூரம் வரைக்கும் சேனை மட்டும்தான் இருக்குது, அதுக்குள்ளே குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதோட ராஜா ஆச்சரியமாக கேட்குறாரு, எதிர்த்து வர்றது யாரோட சேனை அப்படின்னு கேட்குறாரு. அதோட சொல்கிறாங்க, கங்கையின் மைந்தன் பீஷ்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் காந்தாரி போய் அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க, என்னம்மா நடக்குது இங்கே, ஏன் எல்லாரும் பதட்டமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அம்மா அமைதியாக சொல்கிறாங்க, காந்தாரத்தின் மீது அஸ்தினாபுரம் போர் தொடுக்குதாம். அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, நம்ம சேனையை அஸ்தினாபுர சேனையோட ஒப்பிடவே முடியாது, போர் நடந்தால் 2-3 நாட்களில் காந்தாரம் அழிஞ்சிரும். அது மட்டும் இல்லை, நம்ம காந்தாரம் பல வருடங்களாக எந்த நாட்டுடனுமே போர் பண்ணாமே இருக்குது, எனக்கு இந்த போரை நினச்சாலே பயமாக இருக்குது. அதோட காந்தாரி உறுதியாக சொல்கிறா, அப்போ நானும் தந்தையோடு சேர்ந்து போருக்கு போகிறேன்னு. அது மட்டும் இல்லை, குருதேவர் சொன்னார், எதிர்த்து வரும் பயத்தை எதிர்த்து நிற்பதே வீரனின் கடமைன்னு. சேனாதிபதி அரசர்கிட்ட சொல்கிறாரு, முன்னேறி வந்த சேனை திடீர்னு நின்றுச்சு, மஞ்சள் கொடியை காட்டுறாங்க, நட்பினை வளர்க்கும் கொடி அப்படின்னு சொல்கிறாரு. அரசர் சொல்கிறாரு, ஆச்சரியமாக இருக்குது, அரண்மனை கதவை திறங்கன்னு சொல்கிறாரு. ராஜ்யத்தோட முக்கிய மனிதர்கள்லாம் சொல்கிறாங்க, நட்பை வழக்கன்னா எதுக்கு சேனையோட வந்தார், இவர் நாட்டோட பலத்தை காட்டுறதுக்கான்னு சொல்கிறாங்க. கங்கையின் மைந்தர் பீஷ்மருக்கு என்கிட்ட என்னதான் வேணும் அப்படின்னு கேட்குறாரு அரசர். அப்படி பேசிகிட்டு இருக்க நேரத்தில் பீஷ்மர் வந்துடுறாரு. பீஷ்மர் வந்தோடனே ராஜா வணங்குறாரு. பீஷ்மர் மெதுவாக சொல்கிறாரு, நீங்கள் ராஜா, ஆண்டவனை மட்டும்தான் வணங்கணும்னு சொல்கிறாரு.
பீஷ்மர் சொல்கிறார், நான் காந்தாரத்துக்கு நட்பு பயணமாக வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. பீஷ்மர் அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போய் நல்லா வரவேற்கிறாங்க. பீஷ்மர் சொல்கிறாரு, உங்கள் வரவேற்பை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு சொல்கிறாரு. காந்தார அரசர் சொல்கிறாரு, செழிப்பான அஸ்தினாபுரத்திற்கு வேறு என்ன நாங்கள் தர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பீஷ்மர் சொல்கிறாரு, நட்பாக இருக்கணும் நம்ம 2 நாடும் அப்படின்னு சொல்லி பீஷ்மர் சொல்கிறாரு. காந்தார அரசர் சொல்கிறாரு, 2 பெரிய ராஜ்யம் தானே நட்பாக இருக்கும், நான் காந்தாரம் சின்ன நாடு தானே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பீஷ்மர் சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு சொல்கிறாரு, அதனால தான் நட்புக்கு பதிலாக சம்மந்தம் பேச வந்தேன்னு சொல்கிறாரு. அதுக்கு ராஜா கேட்குறாரு, நீங்கள் கல்யாணமே பண்ணிக்கிற மாட்டேன்னு சொல்லி உறுதி எடுத்திருக்கீங்களேன்னு சொல்கிறாரு. அதுக்கு பீஷ்மர் சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு சொல்கிறாரு, ராஜகுமாரியோட கல்யாணம் அஸ்தினாபுரத்து ராஜாவோட நடக்கணும், என்னோட இல்லைன்னு சொல்லி சிரிக்கிறாரு. அதோட ராஜகுமாரி வெட்கப்பட்டுட்டு உள்ளே ஓடிடுறாங்க. காந்தாரத்தோட ராணி மெதுவாக சொல்கிறாங்க, குமாரர் பாண்டுவை விட நல்ல வரன் என் பொண்ணுக்கு வேறு யார் இருக்க முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்கு பீஷ்மர் சொல்கிறாரு, திருமணம் விருதராஷ்டிரருக்கு ஏன் பாண்டுவோட பெயரை சொன்னீங்க, மூத்த இளவரசர் இருக்காருன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் காந்தாரத்தோட ராஜா ராணி இருவருமே அமைதியாயிடுறாங்க. என்ன சொல்கிறதுனே தெரியாமல் இருக்காங்க. பீஷ்மர் சொல்கிறாரு, அஸ்தினாபுரத்தில் காந்தாரிக்கு 100 குழந்தைகள் பிறந்தால் நல்லது தானேன்னு சொல்கிறாரு. அதுக்கு ராணி சொல்கிறாங்க, என் பொண்ணு ரொம்ப அழகானவ, ஆயுதங்கள் கூட பயன்படுத்த தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் விருதராஷ்டிரனுக்கு பெண் கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பீஷ்மர் சொல்கிறாரு. அந்த நேரத்தில் ராஜாவும் ராணியும் யோசிக்கிறாங்க, ஏன்னா விருதராஷ்டிரனுக்கு கண்ணு தெரியாது. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் காந்தாரியை காட்டுறாங்க. அவங்க நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க, அஸ்தினாபுரம் மாதிரி செல்வத்திலும் வீரத்திலும் ஒரு பெரிய ராஜ்யம் இந்த உலகத்திலே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு காந்தாரி சொல்கிறா, என்னோட கல்யாணம் ராஜ்யத்தோடு நடக்கலை, ராஜகுமாரனோட தான் நடக்குது, அஸ்தினாபுரத்திற்கு காந்தாரம் எந்த வகையிலும் குறைஞ்சதில்லை அப்படின்னு சொல்கிறா. காந்தாரி கேட்குறா, அவரோட பேர் என்னன்னு கேட்குறா. அவங்க நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க, விருதராஷ்டிரன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பீஷ்மர் காந்தாரத்தோட ராஜா ராணிக்கிட்ட சொல்கிறாரு, உங்களை நான் கட்டாயப்படுத்த விரும்பலை, காந்தாரிக்கு ஒரு நல்ல வரன் இருக்குன்னு தான் சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கதை இங்கே தான் முடிகிறது நண்பர்களே. உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.